தேனுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ளே போகலாம். பனி பொழிந்த கனல். எழுதியது தேனு, வாசிப்பதும் தேனு. அத்தியாயம் 4. சரி, ஆனது ஆகிப்போச்சு. இதோட ஜாதக லட்சணம் தெரிஞ்சப்பவே சொன்னேன், இந்த வில்லங்க எல்லாம் நமக்கு வேணாங்க, உங்கள் உசுறு முக்கியம், உங்கள் புள்ள உசுரும் முக்கியம், உங்கள் உசுரும் முக்கியம்னு. இது பிறந்த வீட்டில் இருந்தால் தானே பொல்லாப்பு. அவங்க அம்மா வீட்லேயே கொண்டு போய் விட்டுடுங்கன்னு தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டனே, கேட்டிங்களா? இந்தா விடுறேன் அந்தா விடுறேன்னு காலத்தில் கடத்துனீங்க. ஆடிக்கு ஒரு தரம் அம்மாவாசைக்கு ஒரு தரம்னு வர அந்த மாமியா கழுவியும் கடைசியாக காசி ராமேஸ்வரம்னு ஊர் சுற்ற போயிடுச்சு. காலை சுற்றின பாம்பு கணக்காக இந்த கழுசடை மட்டும் இன்னும் இங்கேயே தான் கிடக்குது. இதோட ராசி இப்போ என்ன ஆச்சு? இதோ உங்களுக்கு புதுசாக இந்த தீராத குடிப்பழக்கம், குடல் நோவு. இன்னும் மிச்சம் இருக்கிறது நானும் என் வவுத்தில் இருக்கிற எங்களோட வாரிசுந்தான். யாரு கண்டா இது காவு வாங்க துடிக்கிற அந்த 2 உசுறு நாங்கள் 2 பேரும் தானோ என்னவோ. மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சிட செங்கத்திடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவியின் மனதில் சந்தேகத்தை விதைத்து அவளை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி தற்கொலைக்கு தூண்டிவிட்டதும் இல்லாமல் பழியை தூக்கி ஒரு பாவமும் அறியாத பச்சிளம் குழந்தையின் மீது போடுவதெல்லாம் செங்கத்தால் மட்டும்தான் முடியும். ரெங்கன் குடிப்பழக்கத்துக்கு ஆளானதும் மகனால் தானாம். அவள் புல் தடிக்கு விழுந்தாலும் அவனால் தானாம், அவனுடைய ஜாதகத்தினால் தானாம். நீ கீழே இருந்து வாயை வச்சு குடிக்கிறதால மேலே இருக்கிற அருவி நீர் எச்சில் ஆயிடுச்சு என்று அடிவாரத்தில் நீரருந்திய ஆடு ஒன்றை உச்சியில் நின்ற ஓனாய் குற்றஞ்சாட்டியதாம். அது போல இருந்தது அவளுடைய கூற்று. பகுத்துணர வேண்டிய ரெங்கனோ போதையின் பிடியில் சிறுக தன்னை இழந்து கொண்டிருந்தான். தேவியை விரும்பி மணந்து கொள்ளவில்லை என்றாலும் செத்து பிழைத்து தேஜேந்திரனை பெற்று போட்ட தேவியின் மீது அவனுக்கு பாசம் இருந்தது. தேவிக்குத்தான் நல்லது கெட்டதை யோசித்து முடிவெடுக்கும் தெளிவும் இல்லை, தெளிவை கொடுக்கும் படிப்பும் இல்லை. கண்டவர் பேச்சை கேட்டு விவரமின்றி எடுத்தேன் கவிழ்த்தேன் என தூக்கில் தொங்கிவிட்டாள். அந்த அதிர்ச்சியிலிருந்து அவனால் மீளவே முடியவில்லை. அதற்குள் வாதாபி அவனை மதுவுக்கு பழக்கப்படுத்தினான். அதையும் மீறி அவ்வப்போது பிள்ளை பாசம் தலை தூக்கியது. அது எத்தனை நாளுக்கோ? அது செங்கத்தின் சாமர்த்தியத்தை பொறுத்தது. காலை வச்சு வழிக்கு விழுந்தா என்ன ஆவறது? நான் பார்த்துட்டதுனால ஆச்சு. இதே வாதாபி பொண்டாட்டினா ஆகுமா? வானத்தை பார்த்துக்கிட்டு இல்லை அவன் நடப்பா? என்னை போலவே அவளும் ரெட்டை உசுருக்காரி. ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா அவங்க வீட்டில் 6 பதில் சொல்கிறது. தர பூரா பாரு, பாலை கொட்டி வச்சு நாத்தம் குடலை புடுங்குது. என்ன செங்கம், ஆள் அம்புக்கா பஞ்சம்? செங்கம் 4 ஆளுக்காரங்க கிட்ட சொன்னாக்கா தரையை முன்ன போல தொடச்சி விட்டுட போகிறாங்க. இதுக்கு ஏன் செங்கம்? தோ நானே துடைக்கிறேன் இரு. குழந்தை மேல் பழி சொல்வதை பொறுத்து கொள்ள முடியாத ரெங்கனுக்கு அதை வாய்விட்டு இளைய தாரத்திடம் சொல்லும் அளவுக்கு மனோதிடமில்லை. எப்போதிருந்து இப்படி கோழையானான் என்றே விளங்கவில்லை. அவனுடைய தொழில் சாமர்த்தியம், தைரியம் எல்லாம் தேவியோடு போய்விட்டதோ? சட்டென மேல் துண்டால் தரையை துடைக்க உட்கார்ந்து விட்டான். நானும் பா என்றபடி குழந்தையும் கூட சேர்ந்து துடைத்தான். செங்கத்துக்கு அந்த கூட்டணி கிஞ்சத்தும் பிடிக்கவில்லை. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, நொடித்து கொண்டாள். யக்கோ சத்த சும்மா அரங்கா, கூட பிறந்தவன் காதை கடித்தான். அக்காள் புருஷனை ஒரே அடியாக பகைத்து கொண்டால் காலையும் மாலையும் வேட்டாவுக்கு எங்கே போறதாம்? உழைச்சி காசு பார்க்கிற பழக்கமெல்லாம் செங்கத்தின் பரம்பரைக்கே கிடையாதே. வாதாபி மட்டும் விதிவிலக்கா என்ன? சொந்தமாய் சம்பாதித்தது என்று பார்த்தால் செங்கத்தின் தம்பி வாதாபியிடம் தம் அடிக்க கூட தம்படி காசு தேராது. கஞ்சாடையில் வாதாபி கடத்திய விஷயத்தை, கக்கிய விஷத்தை செங்கம் உடனே கிரகித்து கொண்டாள். முந்தானியை உதறி இடுப்பில் செருகிக் கொண்டே மேடிட்ட வயிற்றை தாங்கிக் கொண்டு உள்ளறைக்கு சென்றவள் சொடக்கு போட்டது போல சூழ்நிலையை மாற்றி அமைத்தாள். என்னங்க,
புள்ள உதைக்குது பாருங்க, இடுப்பெல்லாம் நோவுது, இந்த பின்ன கொஞ்சம் எடுத்து விடுறீங்களா? தோள்பட்டையில் கையை வைத்து கழுத்தை பின்னுக்கு திருப்பி குரலை குழைத்து அவள் அழைத்த விதத்தில் குழந்தைக்கும் கூட புரிந்து போனது. சித்தி இப்போ அப்பாவை உள்ள வச்சு கதவை சாத்தி விடுவாள் என்று. ரெங்கன் விட்டு சென்ற துண்டால் தேஜு குட்டி தரையை துடைக்க ஆரம்பித்திருந்தான். அவனை பராமரிப்பதற்காகவே நியமிக்கப்பட்ட பெரியவர் ஒருவர் விஷயம் அறிந்ததும் அறக்க பறக்க ஓடி வந்தார். தரையை துடைக்கும் சின்ன குழந்தையை பார்த்ததும் அவருக்கு பதறி போய்விட்டது. ஹை, வளையல் தாத்தா என்று வாய் நிறைய அழைத்தான் தேஜுக்குட்டி. வார கடைசியில் சந்தைக்கு போய் வளையல் வியாபாரம் செய்வார் அவர். அதனால் வளையல்கார தாத்தா என்று அழைப்பார்கள். தேஜுக்குட்டிக்கு மட்டும் அவர் வளையல் தாத்தா. என் மகராசன், இதையெல்லாம் தாத்தா பார்த்துக்க மாட்டானா தம்பி என்று துண்டை வாங்கி துடைத்து விட்டவரின் கண்ணும் இதயமும் கலங்கி போய்விட்டது. அவனை அள்ளி அணைத்து கொண்டார். எப்படி வாழ வேண்டிய குழந்தை! அவனுடைய அன்னையே அவர்தான் வளர்த்தார். அத்தனை வருடத்து பழக்கம். அதனாலேயே அந்த வீட்டில் அவருக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். சம்பளக்காரர் போலவே நடத்த மாட்டார்கள். அதெல்லாம் ஒரு காலம். செங்கத்தின் கையில் செங்கோல் போவதற்கு முந்தைய காலம். மகராசி முப்பெருந்தேவி உயிரோடு இருந்த பொற்காலம். அப்போது தேஜகுட்டிக்கு 3 வயது. பண்ணை வீட்டில் ஒரு கார் பொம்மையை வைத்து தன் போக்கில் விளையாடி கொண்டிருந்தான். பம்பு செட்டு மோட்டாரை திறந்துவிட வந்த வாதாபிக்கு என்னவோ அவனை கண்டாலே ஆகாது. வயல் வேலைக்கு வந்தவன் போல தேஜனின் அம்மா அவனை நடத்துவது காரணமாக இருக்கலாம். அது ஒரு எரிச்சல் என்றால், ஒற்றை வாரிசாய் வளர்ந்து வரும் தேஜனை கண்டால் மகா எரிச்சல். இதில் கூத்து என்னவென்றால், தேஜகுட்டி ஒற்றை வாரிசு என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அதே அளவிற்கு வயல் வேலைக்கு வந்தவன்தான் வாதாபி என்பதும் உண்மை. ஆனால் என்ன செய்ய, உண்மை கசக்கவும் செய்கிறதே. போகிற போக்கில் குழந்தையின் கையில் இருந்த பொம்மையை பிடுங்கினான் வாதாபி. மூஞ்சப்பாரு என்று குழந்தையை நிஷ்டூரமாக பழித்துவிட்டு பிடுங்கிய பொம்மையை பரன் மேல் துஷ்டத்தனமாக எரிந்து எரிச்சலை தணித்து கொண்டான் அவன். மாமா, பொம்மை என்று தேஜகுட்டி வீறிட்டு அழுதான். விஷயம் அறிந்த தேவி வாதாபியை கண்டித்தாள். அவன் எடுத்தெறிந்து பேசினான். என் தம்பியை கேள்வி கேட்க நீ யாரு என்று செங்கம் குறுக்கு சால் ஓட்ட, செங்கத்துக்கு எங்கிருந்து இந்த தைரியம் வந்தது என்று தேவி வெகுண்டாள். எங்கிருந்து வந்தது என்பதை தன் பாணியில் செங்கம் சொன்னாள். பொய்யைத்தான் சொன்னாள், வாய் கூசாமல் சொன்னாள். ஆமாடி, அவர் என்ன வச்சிருக்காரு தான். உன்னோட எல்லாம் மனுஷன் வாழ்வானா? உன்னை எல்லாம் கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கண்டா அந்த ஆம்பளை? எங்கு வலிக்குமோ அங்கு அடித்தாள். காலை கட்டி கொண்டு மா பொம்மை என்று பரணி காட்டி அழுத குழந்தையை கண்டு கொள்ளும் நிலையில் தேவி இல்லை. ஆவேசமாக கொண்டையை அள்ளி முடிந்து கொண்டவளுக்கு செங்கம் பேசியது மட்டும்தான் கேட்டது. உன்னால ஆனதை பார்த்துக்கோ என்று விட்டாலே, அவளால் ஆக போகிறது ஒன்றும் இல்லைன்னு தானே அதுக்கு அர்த்தம். ஆமாம், என்னால் ஆனது என்ன? இந்த உசுரை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்? நான் எல்லாம் எதுக்கு உசுரோடு இருக்கணும்? தலையாய் அடித்து கொண்டாள். மா அழாதம்மா, பொம்மை வேணாம்மா, மா அழாதம்மா. பிஞ்சு விரலால் கண்ணை துடைத்து விட்டான் தேஜுக்குட்டி. அவனுடைய கண்ணிலும் கண்ணீர். துடைத்துவிட அன்னையாக இல்லை. யாரை பழிவாங்குவதாக நினைத்தாலோ பைத்தியக்காரி. கடகடவென கட்டிலின் மீது ஏறினாள். பொம்மையை எடுத்து தரப்போகிறாள் அம்மா என்று தேஜுக்குட்டிக்கு ஒரே சந்தோஷம். சேலை தலைப்பை மின்விசிறியின் மீது சுழட்டி போட்டாள். குறி தப்பாமல் விசிறியில் மாட்டிய சேலையை பார்த்ததும் தேஜுக்குட்டிக்கு முகம் கொள்ளா உற்சாகம். மாட்டிக்கிச்சு. கண்ணங்குழிய கைதட்டி குதூகலித்தான். அம்மா ஏதாவது பேசுவாள் என்று பார்த்தான் குழந்தை. அம்மா பேசவில்லை. காலை அவள் உதற உதற உதவி உதவி என்று அலறிய வெள்ளி கொலுசுதான் பேசியது. கொலுசின் பாஷை குழந்தைக்கு புரியவில்லை. பரனில் இருந்த பொம்மையை அம்மா எடுத்து தருவாள் என்று வெகு நேரம் தொங்கிய கால்களை அண்ணாந்து பார்த்தபடியே காத்திருந்தான் தேஜுக்குட்டி.